Hello and welcome to our channel PharmaPhilic. இன்னைக்கு நம்ம சேனல்ல MRB இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இது MRBக்கு மட்டும் இல்ல ஜிபார்ல இருந்து அந்த மாதிரி நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனட்டமியில் ஜாயின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜாயின்ஸுங்கிறது நம்ம அனட்டமியில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாயின்ஸ் பற்றி தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஜாயின்ஸ் கால்டு? ஸோ ஜாயின்ஸை பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். ஆப்ஷன்ஸ் ஆர்: ஆப்ஷன் ஏ மயாலஜி, ஆப்ஷன் பி பயாலஜி, ஆப்ஷன் சி anatomy அண்ட் ஆப்ஷன் டி ஆர்த்ராலஜி. ஸோ இதில் பார்க்குறச்சே நமக்கு தெரியுது. ஸோ என்னவா இருக்கும்? ஸ்டடி ஆஃப் ஜாயின்ஸ் இஸ் கால்ட் ஆப்ஷன் டி ஆர்த்ராலஜி தான். மயாலஜி அப்படின்னா என்னது? ஸ்டடி ஆஃப் மசில்ஸ். பயாலஜினா என்னது? ஸ்டடி ஆஃப் லிவிங் லைஃப் பற்றி படிக்கிறது தான் பயாலஜி. ஸோ அனட்டமிங்கிறது என்னது? ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹியூமன் பாடி, அதை பற்றி படிக்கிறது தான் அனட்டமி. ஸோ ஸ்டடி ஆஃப் ஜாயின்ஸ் பற்றி படிக்கிறது ஆர்த்ராலஜி. வாட் ஆர் ஜாயின்ஸ்? ஜாயின்ஸ்னால் என்ன பேசிக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஆப்ஷன் ஏ a place where one bone meet, a place where two bones bones don't meet, a place where three bones meet. So basically joint na என்னது? a place where two bones meets. அதுதான் joints. Next, third question, the skull is an example of what type of joint? So skull ஒரு jointங்கிறது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்கல் இஸ் ஆல்சோ a joint. ஸோ அது என்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர்: ஆப்ஷன் ஏ Cartilagious, ஆப்ஷன் பி synovial joint, ஆப்ஷன் சி fibrous joint, ஆப்ஷன் டி none of the above. ஸோ ஸ்கல் அப்படிங்கிறது என்னென்னா fibrous joint. ஸோ ஸ்கல்குள்ளே இருக்கிற அந்த போன்ஸும் கனெக்ட் ஆகிருக்கு ஜாயின்ஸ் மூலமாக. ஸோ அந்த ஜாயின்ஸ் எதனால் கனெக்ட் ஆகிருக்குன்னா ஃபைப்ரஸ் டிஷ்யூனால் கனெக்ட் ஆகிருக்கு. ரொம்ப டைட்லி பேக்டாக இருக்குது. அண்ட் இட்ஸ் அன் immovable joint. கண்டிப்பாக ஸ்கல் மூவபிள் ஜாயிண்ட்டே கிடையாது. ஸோ இட்ஸ் அன் immovable joint. ஸோ fixed joint. So skull is a type of which type of joint? Fibrous joint. Fourth question, the femur meets the tibia and fibula at. So femur bone தெரியும். ஸோ நமக்கு இப்போ கீழே இருக்கிற அந்த தை போன் தான் ஃபீமர்னு சொல்லுவோம். ஸோ அது கீழே இருக்கிறது தான் டிபியா அண்ட் ஃபிபுலா. ஸோ நீக்கு கீழே இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது என்னது? ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போவே. ஸோ அது ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ எல்போ ஜாயிண்ட், ஆப்ஷன் பி knee joint, ஆப்ஷன் சி ஹிப் ஜாயிண்ட், ஆப்ஷன் டி ஷோல்டர் ஜாயிண்ட். ஸோ அதில் கரெக்டான ஆன்சர் எது? knee joint. நெக்ஸ்ட், ஃபிஃப்த் கொஷின், த humerus meet the radius and ulna at. ஸோ அதே மாதிரி கையில், ஸோ இப்போ காலில் பார்த்த மாதிரி கையில் humerus bone radius and ulnaவை எந்த இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஆப்ஷன் ஏ elbow joint, ஆப்ஷன் பி knee joint, ஆப்ஷன் சி ankle joint, ஆப்ஷன் டி ஷோல்டர் ஜாயிண்ட். ஸோ பார்த்தாலே தெரியுது, எல்போ ஜாயிண்ட் தான் ஹியூமரஸையும் ரேடியஸ் அண்ட் அல்னாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஜாயிண்ட். நெக்ஸ்ட் we move on to sixth question, the joints that allow the most movement are called. ஸோ இந்த ஜாயிண்டில் தான்ப்பா மோஸ்ட் ஆஃப் த மூமெண்ட்ஸ் நடக்கும். ஸோ மூமெண்ட் நல்ல ஹைலி மூவபிள், ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட் எது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஃபிக்ஸ்டு ஜாயிண்ட்டா, ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்டா, கார்டிலேஜியஸ் ஜாயிண்ட்டா, சினோவியல் ஜாயிண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கு, சினோவியல் ஜாயிண்ட் தான் என்னது? ஹைலி மூவபிள் ஜாயிண்ட்டு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக சினோவியலே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஜாயிண்ட் உடம்புலே பயங்கரமாக மூவபிள், ஃப்ரீலி மூவபிள் அப்படின்னு கேட்டோன்னா பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் ஆர் ஸ்பீராய்ட் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ மூணுமே ஒன்று தான். ஸோ பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அண்ட் ஸ்பீராய்ட் ஜாயிண்ட் ஒரே தான். பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்க்கு இன்னொரு பேர் தான் ஸ்பீராய்ட் ஜாயிண்ட். அந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் எந்த டைப்பு கீழே வரும்னா சினோவியல் ஜாயிண்ட் கீழே வரும். ஸோ பால் அண்ட் சாக்கெட் கொடுத்துருந்தா நம்ம பால் அண்ட் சாக்கெட் பிக் பண்ணலாம். ஸோ நமக்கு சினோவியல் தான் ஆப்ஷனில் இருக்கிறதுனால ஸோ சினோவியல் ஜாயிண்ட் தான் ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட்டு நம்ம இங்கே பிக் பண்ணுறோம். ஸோ இருக்கிறதுலே சினோவியலோட டைப்ஸ் கொடுத்து கேட்டிருந்தா அதில் எந்த ஜாயிண்ட் தான் ஹைலி மூவபிள்? பால் அண்ட் சாக்கெட் டைப் ஆர் ஸ்பீராய்ட் டைப் தான் ஹைலி மூவபிள். நெக்ஸ்ட், செவன்த் கொஷின், types of fibrous joints include synarthrotic, amphiarthrotic and diarthrotic,
syndesmosis, suture, gomphosis, syndontrosis, symphysis, and synovial, pivot, condylar, and ellipsoidal. ஸோ ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்டோட டைப்ஸ் இதில் கீழே கொடுத்துருக்கிறதுல அப்படிங்கிறத நம்மளோட ஆப்ஷன். ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா பி தான். சிண்டஸ்மோசிஸ், சுட்சர் அண்ட் காம்ஃபோசிஸ் இந்த 3 தான் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்டோட டைப்ஸு. ஸோ அதில் சூட்சர் அப்படிங்கிறது எங்கே இருக்கிற ஜாயிண்ட்னா அந்த ஜாயிண்ட்ஸ்க்கு நடுவில் வந்து ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். ஃபைப்ரஸ் டிஷ்யூவால் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்கலி அண்ட் ஒன்லி ஃபவுண்ட் இன் த ஸ்கல். ஸோ ஸ்கல்லில் வந்து ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் தான் இருக்குன்றதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ அதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, என்ன டைப் இருக்குது ஃபைப்ரஸ்லைன்னா சூச்சர் ஜாயிண்ட் தான் ஸ்கல்லில் இருக்கும். நெக்ஸ்ட் சிண்டஸ்மோசிஸ் அப்படிங்கிறது வந்து லிகமெண்ட் மாதிரி பார்ட்டிகல்ஸ்னால கனெக்ட் ஆகிருக்கும் போன்ஸு. ஸோ சூச்சரை விட கொஞ்சம் வந்து லென்த்தாக இருக்கும். சரியா? சிண்டஸ்மோசிஸ். காம்ஃபோசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா சாக்கெட் மாதிரி இருக்கும். ஸோ பால் அண்ட் சாக்கெட் மாதிரி, இது பெக்கின் சாக்கெட் டைப்பில் இருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் வந்து டீத்தையும் போனையும் கனெக்ட் பண்ணுற அந்த இடத்துல இருக்கிறது தான் வந்துட்டு காம்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 8th question. Cartilagious joints are connected by. ஸோ cartilagious joints வந்து எது கனெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. The options are option A synovial fluid, option B fibrous connective tissue, option C hyaline cartilage or fibrocartilage, option D a joint capsule. ஸோ கார்டிலேஜியஸ் ஜாயின்ஸை கனெக்ட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஹைலின் கார்டிலேஜ் ஆர் ஃபைப்ரோ கார்டிலேஜ் தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 9th question. விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இம்மூவபிள் ஜாயிண்ட்? கொடுத்துருக்கிறதுல எது இம்மூவபிள் ஜாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ ஷோல்டர் ஜாயிண்ட், ஆப்ஷன் பி எல்போ, ஆப்ஷன் சி ankle and option D skull. ஸோ பார்த்தாலே தெரியுது எது இம்மூவபிள் ஜாயிண்ட். ஸ்கல் தான் இம்மூவபிள் ஜாயிண்ட். இட்ஸ் அ ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் நமக்கு தெரியும். சூச்சர்ஸ்னால கனெக்ட் ஆகிருக்கும். இட்ஸ் அன் இம்மூவபிள் ஜாயிண்ட். நெக்ஸ்ட் 10th question. Classifying joints as synarthrotic, amphiarthrotic or diarthrotic represents. ஸோ எந்த டைப்பு கீழே இந்த மாதிரி 3 பிரிப்பாங்க ஜாயின்ஸை அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஷின். ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் லொக்கேஷன் இன் த பாடி, காம்போசிஷன் ஆஃப் த ஜாயிண்ட், நம்பர் ஆஃப் போன்ஸ் தட் ஜாயிண்ட் அஃபெக்ட்ஸ், டிகிரி ஆஃப் மூமெண்ட் பாசிபிள் அட் த ஜாயிண்ட். ஸோ எதை வச்சு பிரிக்கிறாங்க இந்த மாதிரி சினாத்ரோட்டிக், ஆம்பியாத்ரோட்டிக் அண்ட் டயாத்ரோட்டிக்னு டிகிரி ஆஃப் மூமெண்ட் பாசிபிள் அது ஜாயிண்ட்டை வச்சு தான் பிரிக்கிறாங்க. ஸோ ஃபங்க்ஷனலி அது எப்படி இருக்குது, மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் பிரிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சினாத்ரோட்டிக்னா என்ன, இம்மூவபிள். டிகிரி ஆஃப் மூமெண்ட் என்னதுன்னா இம்மூவபிள் ஜாயிண்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்ஸ். ஆம்பியாத்ரோட்டிக்னா ஸ்லைட்லி மூவபிள். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, கார்டிலேஜியஸ் ஜாயிண்ட்ஸ். டயாத்ரோட்டிக்னா ஃப்ரீலி மூவபிள். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னதுன்னா சினோவியல் ஜாயிண்ட். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 11th question. Which of the following movements are possible in pivot joint? ஸோ pivot jointல வந்து எந்த டைப் ஆஃப் மூமெண்ட் வந்து பாசிபிள்? ஸோ the options are option A flexion and extension, option B abduction and adduction, option C rotation, option D extension, flexion and rotation. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிவோட் ஜாயிண்டில் ஒன்லி பாசிபிள் மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொட்டேஷன் அரௌண்ட் அ சிங்கிள் ஆக்சிஸ். அதுதான் பாசிபிள் மூமெண்ட். பிவோட் ஜாயிண்டில் ரொட்டேஷன் அரௌண்ட் அ சிங்கிள் ஆக்சிஸ் தான் பாசிபிள் மூமெண்ட்டே. நெக்ஸ்ட் 12th question. Which of the following is known as bony joint? ஸோ போனி ஜாயிண்ட்டுன்னு எதை சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ சினோஸ்டோசிஸ், option B symphysis, option C syndesmosis, option D interosseous membrane. ஸோ போனி ஜாயிண்ட் அப்படின்னா என்னென்னா இந்த 2 போன் கனெக்ட் ஆகிற இடத்துல வேறு எந்த சப்ஸ்டன்ஸும் இல்லாமல் போனாலே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகிறது தான் வந்து போனி ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போன் மூலமாகவே கனெக்ட் ஆகிருக்கும்.
ஃப்யூஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஆஷியஸ் டிஷ்யூ மூலமாக ஃப்யூஸ் ஆகிருக்கும் 2 போன் ஜாயிண்ட் பதிலாக ஃப்யூஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்யூஸ் ஆகிறது என்ன பேர் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ சினோஸ்டோசிஸ் தான் ஆன்சர். ஸோ இதுவும் வந்து ஒரு இம்மூவபிள் ஜாயிண்ட் தான். நெக்ஸ்ட் 13th question. What is the medical terminology for the pain in joints called? ஸோ மெடிக்கலி பெயின் இன் ஜாயின்ஸை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா the options are option A chondritis, option B arthralgia, option C synovitis, option D rheumatism. ஸோ it is முடிஞ்சாலே நமக்கு தெரியும் அது இண்டிகேட்ஸ் த இன்ஃப்ளமேஷன் அர்த்தம். ஸோ அதனால் அது வராது. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது பெயினுக்கு ஜாயிண்ட் பெயினை எப்படி சொல்லுவாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது கரெக்டான ஆப்ஷன் பி arthralgia தான். நெக்ஸ்ட் 14th question. Which of the following is not the unique feature of synovial joint? ஸோ கொடுத்துருக்கிறதுல synovial jointோட யூனிக் ஃபீச்சர் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர் articular capsule, articular cartilage, synovial fluid cartilage, fibrocartilage. ஸோ synovial jointல ரொம்ப முக்கியமாக ஒரு 3 key features இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தோன்னா articular capsule கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து என்னென்னா ஜாயிண்ட்டை வந்து சரௌண்ட் பண்ணி அந்த ஆர்டிகுலர் கேப்சூல் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அது 2 லேயர்ஸாக இருக்கும். ஃபைப்ரஸ் லேயர் அதான் வெளியில் இருக்கும், சினோவியல் லேயர் அது உள்ளே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆர்டிகுலர் கேப்சூல் இருக்குது சினோவியல் ஜாயிண்ட்லன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஆர்டிகுலர் கார்டிலேஜ். ஸோ தின் லேயர் ஆஃப் ஹைலன் கார்டிலேஜ் மூலமாக சினோவியல் ஜாயிண்ட் கவர் ஆகிருக்கும். ஸோ அதுதான் ஆர்டிகுலர் கார்டிலேஜ். அதே மாதிரி கண்டிப்பாக சினோவியல் ஜாயிண்ட்டில் என்ன இருக்கும், அந்த கேவிட்டிக்குள்ளே இந்த ஜாயிண்ட்டோட கேவிட்டிக்குள்ளே சினோவியல் ஃப்ளூயிட் கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் சினோவியல் ஜாயிண்ட்ஸில். ஸோ அதனால் அது என்ன கொடுக்கும்னா லூப்ரிகேஷன் கொடுக்கும். அதான் நியூட்ரிஷனையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஷாக்கை அப்சர்வ் பண்ணுறதும் அதுதான். ஸோ இந்த மாதிரி 3 முக்கியமான வேலை இருக்குது. ஸோ கண்டிப்பாக சினோவியல் ஃப்ளூயிட் கார்டிலேஜும் அதில் இருக்குது. அப்போ எது இல்லை, ஃபைப்ரோ கார்டிலேஜ் தான் இல்லை. ஸோ அதான் நம்ம இங்கே பிக் பண்ணணும். நெக்ஸ்ட் 15th question and last question is match the following. ஸோ மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ யுனைட்ஸ் த போன்ஸ் ஆஃப் ஸ்கல் எது, ஜாயின்ட்ஸ் பிட்வீன் 2 pubic bones எது, ஜாயின்ட்ஸ் ஹேவிங் அ கேவிட்டி பிட்வீன் எது, ஜாயிண்ட் பிட்வீன் டீத் அண்ட் போன் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ போன்ஸ் இந்த ஸ்கல்லை வந்து கனெக்ட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஸ்கல் என்னது ஃபைப்ரஸ் ஜாயின்ட்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சூச்சர்ஸ்ன்னு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஸோ அதனால் யுனைட்ஸ் த போன்ஸ் ஆஃப் த ஸ்கல் எது, சூச்சர்ஸ். ஜாயிண்ட் பிட்வீன் 2 pubic bones எது, சிம்ஃபைசிஸ். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சிம்ஃபைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜாயின்ட்ஸ் ஹேவிங் அ கேவிட்டி பிட்வீன். ஸோ கேவிட்டி இருக்கிறது எதுனா சினோவியல் ஃப்ளூயிட் அங்கே இருக்கிற அந்த கேவிட்டிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் சினோவியல் ஜாயிண்ட்ஸ் தான் கேவிட்டி இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ஸ். ஸோ டீத்துக்கும் போனுக்கும் இருக்கிற ஜாயிண்ட் எது, கோம்ஃபோசிஸ். ஓகேவா? அதுவும் ஒரு ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் தான், இம்மூவபிள் ஜாயிண்ட் தான். ஸோ அதில் ஃபைப்ரஸில் எது டைப்னா கோம்ஃபோசிஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ யுனைட்ஸ் த போன்ஸ் ஆஃப் த ஸ்கல் இஸ் sutures, joint between 2 pubic bones is symphysis, joint having a cavity between is synovial joint, joint between teeth and bone is gomphysis. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான கொஷின்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். அதே மாதிரி நம்ம ஃபார்மா டாபிக்ஸ் நிறைய கவர் பண்ணுவோம். ஸோ ஃபார்மா நியூஸஸும் கவர் பண்ணுவோம். ஹெல்த் ரிலேட்டட் டாபிக்ஸ், மெடிக்கல் ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.